நான் செய்ய போற பன்னீர் யாருக்கும் கண்ணீரை கொடுத்துடக்கூடாது. போன வாரம் என்ன பார்க்காம நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்களாமே, கேள்விப்பட்டேன். நாங்க எப்பவுமே ஒரு வாட்டி டிஃப்ரெண்டா பண்ணிருக்கோம். இதை ரெடி பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மூக்குல எல்லாம் இது பண்ணாத, தேய்க்காத. மூக்கு மோசமான மூக்கு. டஃப்னா போய் விளையாடுவோமே, புல்லுல அது தெரியும். ஐயோ, ப்ரொசீஜரே தப்பு பண்ணிட்டேன். எப்படி தெரியுமா இருக்கு? கோதுமை மாவு ஸ்மெல் அடிக்குது. அப்பனே விநாயகா, நான் செய்ய போற பன்னீர் யாருக்கும் கண்ணீரை கொடுத்துடக்கூடாது. என்ன சொல்றேன்? ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷவர்மா சப்பாத்தி தான் பார்க்க போறோம். ஏடா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்க பன்னீர்லயே ஷவர்மா பண்ணுவோம். நீங்க அதை பார்க்க போறீங்க, வாங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? போன வாரம் என்ன பார்க்காம நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்களாமே, கேள்விப்பட்டேன். யாரும் இல்ல பண்ணிருப்பீங்க. அதனால உங்களை இந்த வாரமும் உங்களை ஃபீல் பண்ண நான் விட மாட்டேன். நம்ம வாங்க டக்குனு போய் பண்ணுவோம். வாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எப்பவுமே எங்களை கிச்சன்ல தானே பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி நேச்சர் வென்டிலேஷன்ல நீங்க பார்த்தது இல்லல? எப்படி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நாங்க எப்பவுமே ஒரு வாட்டி டிஃப்ரெண்டா பண்ணிருப்போம். ஆனா நாங்க நெக்ஸ்ட் வாட்டி இன்னொரு டிஃப்ரெண்டா ஒரு பிளான் பண்ணிருக்கோம். கட்டிருக்காரு, அதனால அங்க போய் சமைக்கிறதுக்கு இதை ரெடி பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒழுங்கா பேசதும் புரியல. இங்க பாருங்க, பன்னீர் இது 100 ரூபாய். நம்ம கெட்டு போன பால்ல ஈஸியா ஒரு லெமனை பிழிஞ்சி நம்ம பண்ணிடுவோம். ஆனா நம்ம அது பண்றதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால நம்ம இதை 100 ரூபாய் கொடுத்து கூட நம்ம வாங்குறோம். வேற என்ன பண்றது, பசிக்கும்ல. டக்குன்னு பன்னீர் பண்ணோம்னா 100 ரூபாய் கொடுத்து வாங்கலாம், தப்பு கிடையாது. எப்படி 100 ரூபாய் யார் தருவா? அப்படியே எடுத்து அம்மா பர்ஸ் அப்பா பர்ஸ் எடுத்து ஆட்டையை போட்ட வேண்டியதுதான். நீ ஆட்டையை போட்டது இல்லாத மாதிரி பேசுற. நானும் ஆட்டையை போட மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். பன்னீர்ல என்ன வாசனை அடிக்கும்? ஒண்ணுமே அடிக்காது. மூக்குல எல்லாம் இது பண்ணாத, தேய்க்காத. மூக்கு மோசமான மூக்கு. அதை வச்சு செய். இப்ப நம்ம இந்த பன்னீரை கட் பண்ண போறோம். கியூபா பண்றோம். டேய், இது பன்னீர் வாசனையே இல்லடா. பன்னீர் தான். அது லூஸ் மாதிரி பண்ணாத. பன்னீர் இல்ல, டோஃபு ஏதோ வாங்கி வந்திருக்க. ஏய், பன்னீர் தான் அது, லூசு. உன்னால அந்த பேர் இது பன்னீரா? நல்லா கொட்டை எடுத்து வச்சிருக்கான்டா டோஃபுன்ட்டு. உன்னெல்லாம் போய் கடைக்கு அமைச்சு ஒரு 100 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சுடா. டோஃபுனா என்னது? அது பன்னீர் தான். அது ஆமா, டோஃபு 10 பேர் போய் விளையாடு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. ஏய், பன்னீர் தான் அது, லூசு. பார்க்கவே எப்படி இருக்கு? பன்னீர் மாதிரி தானே இருக்கு. நாத்து அடிக்குது, நல்லாவே இல்லை, பிடிக்கவே இல்ல. ஒரே பிசு பிசுன்னு இருந்து நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது? எருமை மாட்டு சாணி. நாத்தா அடிக்குதா? நாத்தா. அதாவது இங்க பாருங்களேன், என்ன மாதிரி நிறைய சமையல் தெரிஞ்சவங்களை மட்டும் கடைக்கு அனுப்பி இந்த மாதிரி வாங்க சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாத தற்கூரிஸ் எல்லாம் கடைக்கு எல்லாமே ஒண்ணுதான். மேட் வித் பிளான்ட்ஸ் ஏதோ போட்டது. டோஃபு பன்னீர் எல்லாமே அதான். என்னடா, நம்மளும் மேட் வித் பிளான்ட்ஸ்ல தான் உள்ள உட்காந்து சமைச்சுன்னு இருக்கோம். எப்படி தெரியுமா இருக்கு? கோதுமை மாவு ஸ்மெல் அடிக்குது. இது என்னதுன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு இது யாருன்னா தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வாட்டி நாங்க தைரியமா யூஸ் பண்ணி சமைப்போம். இவரு என்கிட்ட காலையில சண்டை போட்டாரு. அதனால போயிட்டு குடுகுடுன்னு போயிட்டு ஏதோ ஒன்று டுபுக்கு மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வந்துட்டான். எப்பவுமே பார்ட்னர் தேவை, ஞாபகம் வச்சுக்கோ. சண்டை போட்டுன்னு ஓடக்கூடாது. குடுகுடுன்ட்டு ரயில் மாதிரி ஓடுவான். அப்படியே குடுகுடுன்னு எச்சலாம் துப்பிடாதுல. நான் சாப்பிட மாட்டேன். அதுவே வேற ஏதோ வாங்கி வந்துட்டு கடுப்பா இருக்கு. நில்லு, நீ வேற டோஃபோ கோஃபோ ஏதோ ஒழுங்கா செய். உனக்கு தான் இது உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவா. உங்க வீட்டுல தான் டோஃபு ரொம்ப பிடிக்குமே. 2 டோஃபு வச்சிருக்கோம், வந்து விளாடு. ஐயோ, வந்து விளாடு. எப்பா, நீ என்னப்பா அப்பத்துல இருந்து ஆபரேஷன் பண்ணுற? எவ்வளவு நேரமாச்சு? இருங்க சார், இருங்க. பொறுமை. வாழ்க்கையில எப்பவுமே பொறுமை தேவை. அவசரப்பட்டுனே இருக்க கூடாது. எதுவுமே நம்மளால அடைய முடியாது. எப்படி? ஐயோ, நல்லா இல்ல. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மிளகாத்தூளை கொஞ்சம் தூவ போறோம். ஐயோ, ஏமாலே படுது. ஒழுங்கா தூணா ஏன் பட போகுது? இப்ப நம்ம கொஞ்சம் தூவ போறோம். லைட்டா மேல சால்ட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி மிக்ஸ் பண்ண போறோம். கை கழுவுனியா? இப்போ நம்ம இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம். அதை அப்படி ஓரமா வைக்கிறோம். இப்போ சட்டி ஆன் பண்ணி சூடன்னு எடுத்து பொரிக்கிறோம். ஸ்டெப் 1, ஆயில். இப்போ நம்மளோட டோஃபை டோஃப் இல்ல, அது டோஃபோ. சாரி, டோஃபோ டோஃப்னா போய் விளையாடுவோமே, புல்லுல அது. தெரியும், மூடு. இதையும் போடு.
இறங்கிடும் டோஃபுன்னு ஒண்ணு வாங்கி குடுத்துட்டு எதையோ போட சொல்றியடா டேய். நல்லாதான் இருக்கும் அதெல்லாம் போடு. இப்படி பண்ணி லாஸ்ட் என்ன கலாய்க்கிறதுக்கு. இது பேர் என்னது? சில்லி ஃபிளேக்ஸ். சில்லி ஃபிளேக்ஸ் நம்ம வந்து 2 வாட்டி போட போறோம். இவன் ஏதோ வாங்கி வந்துட்டு இதுல போட சொல்றான், போடுவோம். எப்படி இருக்கு நம்ம. நல்லாதான் இருக்கும், நான் சொன்னா நல்லாதான் இருக்கும். இப்போ இங்க பாரு எப்படி ஆயிடுச்சு பாரு, பொன்னிறமா செமையா இருக்குல்ல பாக்கவே. இந்த பிளேட்ல ஷிஃப்ட் பண்ண போறோம். இதே பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணிப்போம். திருப்பி எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் ஊத்திட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு விட்டுறணும். டப்ப டப்பன்னு அப்பதான் ஸ்பீடா வந்து செய்ய முடியும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். நல்லா கலர் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா எல்லாமே போட்டுரும். எதுக்கு இத்தனோட வேஸ்ட் பண்ணிட்டேன்? என்ன சொல்ற? தண்ணி ஊத்தணும். ஐயோ ப்ரொசீஜரே தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்ட? இது இப்போ வரக்கூடாது, இது அப்புறம் தான் வரணும். ஐயோ அப்பா. சரி அதையா போட்டு கலர் லாஸ்டா எல்லாம் ஒன்னா தானே சேர போகுது. சரி வேணாம் இல்ல, நம்ம திருப்பி இதை நம்ம வந்து மாத்திரலாம். முடியல. ஐயோயோ அப்பா, உன் கூட ஒரு சமையத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு அந்த இதுலயே போட்டுடுற. அப்புறம் எதுக்கு சமைக்கிற? அதெல்லாம் அங்கங்கே இருந்திருக்கலாமே. இல்ல இப்போ நம்ம ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ்ல தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ஷவர்மாக்கு நல்லா இருக்கும், கிரன்ச்சியா. ஷவர்மாக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சைஸ்லாம் யாரும் கட் போட்டு பார்த்ததே இல்லை. ஓ அப்பா நீ தின்னாதப்பா. அப்புறம் நான் சாப்பிடும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? நான் பண்ண மாட்டேன். போட்டு நல்லா கலர் வாங்க, போட்டோனே கலர் வாங்க. நீ என்ன அப்படியே எல்லாம் போட்டு சமைக்கிறது நானு வீடியோ மட்டும்தான் ஒன்னு எடுக்கிறேன். அந்த கேமராமேனு நல்ல கலர் அப்படியே ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் பண்ணுவாங்களே. என்ன நீ மோன பயங்கரமான வாசனை. வெறும் வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுக்குள்ள பயங்கரமான வாசனை. கதை கொடுக்குற பத்தியா? இங்க உட்காந்துருக்க எனக்கே வரல. வீடியோ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அப்பா இவ சமையல் இல்ல நீ அமைதாரு. நீ வந்து இது பண்ண பயங்கர வாசனை ஒன்னும் வரல மூக்குல. நல்லா பரபரன்னு கலரு. எப்பா பறவை ஒன்று கிரிகிரி இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. இந்த டைம்ல வந்து கேப்சிகம் போடணும். எப்படி ஆல்ரெடி பாதி பன்னீரை கீழே போட்டேன், இன்னும் கேப்சிகமும் கீழே போட்டுரு. சில்லி ஃபிளேக்ஸ் போட்டோம். அதான் காரமா வேணுமா? ஆர்கான்சோ போட போறோம். ஆர்கான்சோட ஃபேவரட். ஆனா அது வாங்குறதுக்கு பதிலா நான் பாட்டு லூஸ் மெரின்னு வாங்கிட்டேன். அது என்னன்னு தெரியல. பன்னீர் ஷவர்மா இல்ல இந்த வீடியோ, வேற ஏதோ டோஃபோ ஷவர்மான்னு நாங்க மாத்திடுவோம். ஏய் பாத்தியா, நீ செய்யற வாசனைக்கு தலைவெல்லாம் எட்டி பாக்குறான் வெளில வந்து. மாப்ளேடா டோஃபோ ஷவர்மா. ஏய் இதோ பாரு, அவன் கூட வந்துட்டான் நீ செய்யற சமையலுக்கு. அப்ப பாரு என்ன வாசனை வருது பாரு. சரி சமையலுக்கான இடம் எப்படி இருக்கு சொல்லு. செமையா இருக்கு. சமையல் அறை சூப்பரா. நீதான் சமையல் அறையில பண்ண மாட்டேன்டி இந்த வாட்டி. ஆமா எப்ப பார்த்தாலும் நாங்க வந்து சமையல் அறையில பண்ணி உங்களுக்கே பார்க்கும்போது போர் அடிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கும் பண்ணும்போது எங்களுக்கும் போர் அடிச்சிச்சு. அதனால இந்த வாட்டி நாங்க வித்தியாசமா ஒன்று ட்ரை பண்ணிருக்கோம். இப்ப நம்ம வந்து இது முடிஞ்சிருச்சு. பவுல்ல ஷிஃப்ட் பண்ண போறோம். ஏதோ சண்டை நடக்குது வெளில. டாக்கும் என்னோடது சாப்பிடறதுக்கு தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன திருப்பி எண்ணெயா? அது பாரு ஒன்னு அப்படியே. இதான் லாஸ்ட், இனிமேல் கிடையாது. இது தனியா சமைச்ச, இது தனியா சமைச்ச, அது தனியா சமைச்ச, இத்தனை தனியா சமைக்கிறது. எதுக்கு சமைக்கிற? ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறலாம். வெயிட் பண்ணேன். அதெல்லாம் அப்படிதான். உனக்கு சுவையான உணவு சாப்பிடணும்னா சிறிதளவு வெயிட் பண்ணுவோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. நாங்களாம் பான் வித் சில்வர் ஸ்பூன்னால எங்களுக்கு இதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. சில்வர் ஸ்பூனா? ஆமா. அப்படின்னு என்னது பான் வித் சில்வர் ஸ்பூனா? நாங்க வந்து சின்ன வயசுலேயே இங்கிலீஷ் பேசி பழக்கம் ஆயிடுச்சு. இந்த தமிழ்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் ஒரு 2 நிமிஷத்துக்கு இங்கிலீஷ்லயே பேசு. Now what we have to do it, right? We just pour the onions. We have to mix it until it gets brown, and after that we just going to add the tomato paste to that. என்னடி இது? அவங்களே ஏதாவது விளம்பரம் நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னா மொக்க கொடுக்காம நினைச்சா அப்ப அவனே மொக்க வாங்கிட்டு போய் இருக்க. இங்கிலீஷ் மிளகா தூள் போடணும். லைட்டா உப்பு போடணும். இது பாருங்க செடி. இதுதான் செடியா? செடி இல்லாம கஸ்தூரி மேத்தி. டப்புனு இருக்கிற சாக்ஸா நம்மள சாக்ஸா. காலைல போடுவாங்களே அதுக்கு உள்ள முன்னமா. டப்புனு இருக்கிற சாஸ்லாம் வந்து நம்ம இதுல போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது நம்ம வந்து அடுத்து ரெட் சில்லி சாஸ். காரத்துக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தது டொமேட்டோ சாஸ். இனிப்புக்கு கரெக்டா இருக்கும். ஆமா ஸ்பீடா. தயவு செய்து இங்க பாருங்களேன்,
இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து என்னன்னா தி ஃபேஸ் ஆஃப் அபி. இன்ஸ்டால நான் இருப்பேன், ஓகேங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணிட்டு தயவுசெய்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 100 பேர், நிறைய பேர் யார் பாக்குறா? பார்க்கவே இல்லை நிறைய பேர்லாம். 100 பேர் பார்த்தாலுமே ஒருத்தராவது ட்ரை பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா இவன் என்ன சாவடிக்கிறான். என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு கொத்தமல்லி தேவையே கிடையாது. ஆனா இவங்க கட் பண்ணி வச்சிட்டாங்க. வேற என்ன தூக்கியா போட போனேன், எனக்கு மனசு வரல. அதனால நான் இதுலயும் சேர்த்து போட்டேன். அப்ப இதுக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்லை போல. உள்ள எல்லாம் தேவையில்லாத பொருளை தான் போட்டு கலரின்னு ரொம்ப நேரமா. நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரை பண்ணி வறுத்து வச்சிருக்க கேப்சிகம் ஆனியனை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டோஃபாவை நம்ம பண்ணி வச்சிருக்கிறது டோஃபுவை சப்பாத்திக்குள்ளே வைக்க வேண்டிய டோஃபாவை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை வந்து ரெடி பண்ணி இது உள்ள வந்து வச்சு ரோல் பண்ணி சாப்பிட போகிறோம். இல்லை வச்சு சப்பாத்தியை செஞ்சு ரோல் பண்ணி சாப்பிட போகிறேன்னு தெரியும். நீ சப்பாத்தி செய்ய லேட் ஆகுவேன்னா நானே எதிர்கல்ல போயிட்டு சப்பாத்தியா வாங்கிட்டு 5 சப்பாத்தி 50 ரூபாய். நானே சப்பாத்தி பண்ணியிருப்பேன். இது பண்ண தெரியும், சப்பாத்தி பண்ண தெரியாதா இருக்க? நீ இது பண்றதுக்கே 3 மணிலேருந்து உட்கார வச்சுன்னுக்கிற. சப்பாத்தி எல்லாம் பண்ணோன்னா என்ன உட்கார வச்சிரும். அதுதான் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பா கேஸ் இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணுறோம். வாங்கிட்டு வந்தது குத்ததே கடையில். அந்த சப்பாத்தியை கூட ஒழுங்கா சுட்டு எடுக்க மாட்டேன். பத்தியா பிச்சுரு எல்லாத்தையும் பிச்சு வாயில எல்லாருக்கும் ஊட்டி விட்டுருப்பேன். இல்லை நானே என் வாயில போட்டுப்பேன். இதை முடிச்சுட்டு நான் வேற 2K மருமகளுக்கு டப்பிங் போனோம். அவங்க எனக்கு கத்தின்னு கிடப்பாங்க, இவ்வளவு நேரமா உனக்கு தேவை அப்படின்ட்டு. ஆல்ரெடி என்ன ஒரு 2 மினிட்ஸ் நான் சொல்லிட்டு 2.5 ஹவர்ஸாக ஆக்கின்னு இருக்கேன். இப்போ நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃப்லாம் வந்து சப்பாத்தி உள்ள ஆட் பண்ண போகிறோம். இங்கே பாரு, இப்போ மயோனஸ் வெஜ் மயோனஸ். இது சாசி சாஸ் பன்னீர் அடிக்கிற டோஃபுவை ஸ்டஃப் நிறைய வேணாம் வைக்கலாம். மூட முடியாது. அது மூட முடியாது. இப்போ இதுவே அதிகமாக தான் வெஸ்டர்ன் நினைக்கிறேன். மூட முடியுமா? முடியலனாலும் மூடி தான் தின்னோம். கீழே கொட்டிடும். ரோல் ரெடி. சாப்பிடலாமா? இப்போ நம்ம டோஃபு ரோல் சாப்பிட போறோம். வா, சத்தியமா செம்மையா இருக்கு. போய் சொல்லாதா, அப்புறம் நானும் சாப்பிட்டு சொல்லுவேன். பயங்கரமான டேஸ்ட். பயங்கரம் இல்ல டயங்கரம். நீயே டயங்கரம் பாரு. சாப்பிடுறியா? ஓடு. நான் அப்படியே தின்றுவேன். சின்ன இல்ல சின்ன பசங்கலாம் சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்து ஸ்நாக்ஸா இருக்கு. ஈவினிங் டைம்ல நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஈவினிங்கோ மார்னிங்கோ நைட்டோ இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. இப்போ நாங்க சாப்பிட போறோம். தொடர்ந்து இந்த vlog-ஐ முடித்துக் கொள்ளும் நேரம் வந்து விட்டது. நான் சொல்ல வேண்டிய சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. இரு நான் சொல்றேன். நல்லா கண்டுக்க போறது கிடையாது. இனிமேல்